சார், குறிப்பா நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த நிறுவனத்துக்கு 100 கோடி ரூபாய் அபராதம் போட்டாங்க. அதை மீறியும் அந்த நிறுவனம் செயல்பட்டது. அந்த நிறுவனத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தியது அரசு அதிகாரிகளுக்கே ஒரு டிஸ்கம்ஃபோர்ட்டை உருவாக்கி இருக்குங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தீர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் நீங்க கணக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய பிரீமியர் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இது எல்லாமே துரதிருஷ்டவசமாக நடந்தது, எதிர்பாராம நடந்தது, இது யாரும் திட்டமிட்டு செஞ்சது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதையும் கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கல. இத எப்படி சார் பார்க்கலாம்? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நான் உங்களுக்கு ஊருக்கு உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸினுடைய சப்ளர் என்பது அந்த ஆர்கனைசேஷன் துரதிருஷ்டவசமாக மூடப்பட்டு விட்டது. ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இட் ஹஸ் பீன் க்ளோஸ் அப்படிங்கிறது எனக்கு மிக வருத்தம் தான். ஆனால் அதை பற்றி நாம் பேச முடியாது. ஏன்னா கோர்ட் ஹஸ் டிசைடட், சுப்ரீம் கோர்ட் டிசைடட் தட் இட் ஷுட் பி க்ளோஸ் அண்ட் இட் ஹஸ் பீன் க்ளோஸ், தட்ஸ் இட். அதனால அதை பற்றி நாம இனிமே அதுக்காக கண்ணீர் விட்டு கதறியெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அது முடிஞ்சு போன சமாச்சாரம். அதனால நான் அதை பற்றி பேச விரும்பலை. அதே சமயத்தில் இந்த இந்த 13 பேர் அவர்கள் சுடப்பட்டு கொல்லப்பட்டது என்பது மிக 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 கொடுமையான ஒன்று அப்படிங்கிறதையும் நான் பல முறை பதிவு செய்திருக்கின்றேன். அதாவது அதுல நிறைய பேர் இன்னசென்ட் பீப்புள் ஹேவ் ஆல் பின் மர்டர்ட் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இல்லை. இதையும் நான் வருத்தத்தோட நான் பதிவு செய்திருக்கின்றேன். ரொம்ப ஹைலி கண்டம்னபிள் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 2 இஷ்யூலையும் நான் தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் அட் ஆல். அதனால நான் இவங்களை ஸ்டெர்லைட் மேனேஜ்மெண்ட்டை நான் சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். ஐ வாஸ் சப்போர்ட்டிங், பட் அது இப்போ இட் ஹஸ் பிகம் டோட்டலி இன்ஃப்ரச்சுவஸ். அது ஒன்றும் சப்போர்ட் பண்றதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ரெண்டாவது, இப்ப இந்த 13 பேர் இறந்து போனதுங்கிறது மிக துரதிருஷ்டவசமானது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக நான் எடுத்து சொல்லியிருக்கின்றேன். சரி, இப்ப ஹேவிங் செட் தட், அதனால 2 விஷயத்தையும் நான் முதல்ல தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்னால இன்னும் நான் ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக இன்னும் நான் பேசி கொண்டிருக்கின்றேன்னு அர்த்தமே கிடையாது. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தட் இஸ் எண்ட் ஆஃப் இட். அதனால அதை பத்தி நாம உண்மையை வருத்தப்பட்டு பாவெல்லாம் சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போல இந்த 13 பேரை பத்தி நான் திருப்பி சொல்லியிருக்கேன். பாவம், அவங்களுக்கு அநியாயமாக அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு. இப்ப இந்த கோர்ட்டோட ஆர்டர் தான் எனக்கு ரொம்ப விந்தையாக இருக்கின்றது. அதாவது இப்ப இட் இஸ் ஒன்லி ஃபைனல் ஆர்டர் கிடையாது, இது இட் இஸ் ஒன்லி அப்சர்வேஷன். அந்த அப்சர்வேஷன்ல பாத்தீங்கன்னா அட் த பிஹெஸ்ட் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இதெல்லாம் நடந்து 13 பேர் கொலை செய்யுது. யூ ஹேவ் டு டீச் a lesson. அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சொன்னது மாதிரியும், அதன் காரணமாக இந்த துப்பாக்கி சூடு நடந்தது என்பதையும் பத்தி இந்த கோர்ட் அப்சர்வேஷன் ஒண்ணு பண்ணிருக்கு. இது யார் அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்? நான் கேட்கிறேன் வெரி பிளைன்லி, ஐ எம் ஆஸ்கிங், இஸ் இட் மிஸ்டர் அனில் அகர்வால்? இஃப் தட் பி த கேஸ், அதை கோர்ட்லயே டைரக்டாவே சொல்லாமே. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் தெரிகிற பட்சத்துல இது திரு அனில் அகர்வால் அவர் தான் இந்த பீப்புள் வில் ஹாவ் டு பி டாட் அ லெசன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக இருந்தது என்றால் அதை கோர்ட் கேன் மேக் இட் வெரி கிளியர், கேண்டிட் அண்ட் கிளியர். why it is they are not coming out with the name of the industrialist. இது சரியான ஒரு போக்காக நீங்க நினைக்கிறீங்களா? இந்த கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்பது இது சரியானதான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு அவ்வளவு தெளிவாக தெரியும் என்கின்ற பட்சத்துல ரிட்டர்ன்ல அவங்க சொல்லல அந்த மாதிரி. நான் அந்த அப்சர்வேஷன் தானே சார் சொல்றேன். கரெக்ட் புரியுது. I said it is an observation, but it is definitely very disturbing நான் சொல்ல வருகின்றேன். ஓகே, ஒரு கோர்ட் இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் சொல்றது அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஹைலி ஒரு ஹைலி டிஸ்டர்பிங். ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஒரு பெரிய மனக்கவலை ஏற்படுத்துகின்ற வகையிலே தான் இருக்கின்றது நான் சொல்றேன். ரெண்டாவதாக இதுல டோன்ட் ட்ரை டு இம்ப்யூட் மோட்டிவ்ஸ் ஆன் தி போலீஸ் பீப்புள். யாரோ 1-2 தவறு செய்திருக்கலாம், அதுக்கு டைரக்டா அதெல்லாம் இல்லைன்னு சொல்லணும். அது சிபிஐ ரிப்போர்ட்டை ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். அதுல என்ன சொல்லுகின்றது, இவங்க எல்லாம் பண்ணி சார் இதை நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் சார். ஏதோ ஒரு 100வது நாள் விட்டது, அன்னைக்கு என்னவோ நடக்க போகின்றது அப்படிங்கிறது. இதை கம்ப்ளீட்டா இந்த மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்புகள் எல்லாம் சேர்ந்துட்டு கொஞ்சமா பில்டப் பண்ணி அவர்களெல்லாம் திரட்டின்னு கடைசியில் அவங்க ஒன்றும் நிக்கலைங்க. அந்த ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து செத்து போனதுல மக்கள் அதிகாரமும் யாரும் கிடையாது. அது சாதாரண சாமானிய மக்கள், அவங்க பாவம் கூட்டின்னு வந்த ஆட்கள், அவங்களெல்லாம் துரதிருஷ்டவசமாக சுடப்பட்டு செத்து போனார்கள். ஆகவே இந்த விஷயத்துல நாம் பார்க்கும்பொழுது இது அந்த ஆங்கிளை நீங்க பார்க்கணுமே.
அதுல யார் ஆன்டிசம் சோசியல் எலிமெண்ட்ஸ் ஹூ இன்ஜினியர்ட் ஆல் திஸ் ப்ராப்ளம்ஸ். அதை பத்தி நாம ஏன் பேச மாட்டேங்கிறோம்? அதை பத்தி இன்னும் சீரியஸா நீங்க அந்த சிபிஐ ரிப்போர்ட்ல அதை பத்தி டெஃபினட்டா சொல்லப்பட்டிருக்கின்றது, முன்னாடி இருக்கின்ற ரிப்போர்ட்டா இருக்கின்றது. அப்ப அந்த ஆங்கிள் நம்ம பார்த்தோம் என்றால் அந்த கூட அந்த 100வது நாள் ஒரு பில்டப் பண்ணி பெரிய கூட்டத்தை கூட்டின்னு வந்தது இருக்க, அது டெஃபினட்டா இது ஒரு தன்னிச்சையாக நடந்ததெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பதற்கு அன்னைக்கு ஒண்டி அந்த கார் அந்த இது திருப்பியும் உள்ள போன சோத்துக்கு ஊர் வாங்குற மாதிரி முடிஞ்சு போச்சு அந்த சமாச்சாரம். அதை பத்தி இனிமே பேசி பிரயோஜனம் இல்லை. ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ் அந்த எம்ப்ளாயீஸனுடைய அந்த குவார்டர்ஸ், ஸ்டாஃப் குவார்டர்ஸ் அங்க கீழே இருக்கிற அந்த காரெல்லாம் எரிச்சு விட்டானுங்க. அந்த எரிச்சு ஃபார்ச்சுனேட்லி அது உடனே பார்த்துட்டு அதை அணைச்சதுனால அண்ட் மோரோவர் அந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஒரு 500 பேர் அங்கேருந்து கீழே இறங்கி வந்ததுனால அவங்களுடைய இறப்பு என்பது தவிர்க்கப்பட்டது. இல்லைன்னா அன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு உயிர் சேதம் நடந்திருக்கும், ரொம்ப ரொம்ப பெரிய டிசாஸ்டர் ஆகியிருக்கும். அதனால எனவே அது தவிர்க்கப்பட்டு விட்டது. தட் இஸ் பை காட்ஸ் கிரேஸ் இட் ஹஸ் ஹேப்பன்ட். பட் இப்ப நீங்க இங்க இந்த பக்கம் வருவோம், இது யாருமே ஒண்ணுமே பண்ணாத ரொம்ப எல்லாரும். சார் ஒரே ஒரு நிமிஷம், இந்த குறுக்கீடு தான். அதாவது நீங்க ஜஸ்டிஸ் எஸ் சுந்தர், ஜஸ்டிஸ் செந்தில்குமாரோட அந்த ஆர்டர்ல பாயிண்ட் நம்பர் 4ல அவங்க the fatal shots have been fired from a distance targeting fleeing protesters அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள் நோட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழேயும் அவங்க எழுதியிருக்காங்க 100 நாள் அவர்கள் ரொம்ப அமைதியாகத்தான் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அமைதியெல்லாம் போராட்டம் ஆகல சார். சார் யார் சொன்னா? 67வது நாள் 68வது நாள் அந்த பஸ்ல போகும்பொழுது பெட்டிஷன் கொடுக்கறது கலெக்டர்கிட்ட போகும்பொழுது அந்த பஸ்ல இருக்கிற குழந்தைகளோட எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பஸ்ஸை போட்டு அடிச்சு இன்னொரு கல் எடுத்து கட்டையாலையும் அடிச்சு இதெல்லாம் ரொம்ப அமைதியா நடந்ததா? come on, we also know what has happened. சார் நான் கோர்ட் ஜட்ஜ்மென்ட்ல என்ன சொல்லிருக்காங்கங்கறத தான் நான் சொல்றேன். நான் சொல்றேன் சார், this has also happened. அதனால அந்த சமயத்துல அந்த அன்னைக்கு கலெக்டர் ஒண்டி ஒரு ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கல. அன்னைக்கு அந்த பஸ்லயே நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க. ஸோ டெஃபினட்டா இதெல்லாம் இல்லாதையும் போலாத்தையும் நம்ம எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்கன்னா நான் சொல்றேன் சார், அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த 67வது நாளோ 68வது நாளோ அதுல குழந்தை கூட்டி எல்லாம் அலறிகள் சத்தம் போட்டாங்க. எப்படி இதுல எஸ்கேப் ஆறதுன்னு தெரியாத முழிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ப்ராப்பர் appropriate action was taken by and people have been brought from some other people. தூத்துக்குடி இல்ல, from outside also people have been brought. இதெல்லாம் கூட ஃபேக்ட்ஸா இருக்கு. இனிமே அதை உள்ள போய் நோண்டி பார்க்கறதுல அர்த்தம் கிடையாது, அது முடிஞ்சு போயிடுது. நீங்க சொன்னது சார்ஜ் ஷீட்ல எங்கேயுமே யாருமே சொல்லலையா சார்? சார் நான் இதெல்லாம் தான் சார் there are certain them suppression of truth and suggestion of falsehoodங்கிறது இதான் சார். சரி, suppressio very and suggestio falsi. எனவே அதெல்லாம் நான் பேச விரும்பல சார். அதை நான் இருக்கா இல்லையா இனிமே நோண்டி பாக்குறதுல அது அர்த்தம் இல்லைன்னு நான் சொல்றேன். சரி, இப்ப having said that, அப்ப நீங்க இந்த போலீஸ் அன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ் கொண்டு பெரிய அளவிற்கு டேமேஜ் ஆயிருக்கு. அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை, போலீஸ் அபிஷியல்ஸுக்கு அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கும் பொழுது அவங்கள வேற வழி இல்லாம அவங்க சுட்டாங்க. ஆனா இது இன்னசென்ட் பீப்புளை சுட்டு விட்டாங்க. அதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் எடுத்த உடனே ஃபயரிங் பண்ணிடலாமா பண்ணக்கூடாதா இதை பத்தி நாம சர்ச்சை பண்றது அர்த்தமே இல்லை. ஏன்னா அது தட் இஸ் த ஃபைண்டிங் ஆஃப் தி சிபிஐ. அதை உண்டா இல்லையான்னு ஃபைனலி இட் ஹஸ் டு பி டிசைட் பை த கோர்ட். ஆனால் இப்ப இம்ப்யூட்டிங் மோட்டிவ்ஸ் ஆன் த பீப்புள், நான் சொன்ன முதல் இம்ப்யூட்டேஷன் ஆஃப் மோட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அது யார்? அது who is that person? It is an observation, but nevertheless it is a very serious observation. அன்னைக்கு பேப்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் அதுதான் சார் இருந்தது. அதே மாதிரி ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அண்ட் ரெவென்யூ ஆபீசர்ஸ் அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, அவங்களுடைய சொத்து மதிப்புகள்லாம் எவ்வளவு எல்லாம் பாருங்க, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸுடைய சொத்து மதிப்புகள்லாம் எவ்வளவு ஏறி பாருங்க அப்படின்னு. இதெல்லாம் என்னன்னா இது டெஃபினெட்லி திஸ் வில் demotivated, demoralize the police department. சரி சரி. அப்ப யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏதோ நடந்துட்டு போட்டோம், பின்னாடி நம்ம கையா பிரச்சனை வர போறது. நமக்கு இந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்கு என்னோட சொத்து என்ன அது இது என்னன்னு எல்லாம் கேட்கறதுக்கு இது எதுக்காக நாம பண்ணணும்? அது நடவில்லை.
திங்ஸ் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு மனநிலைமையில தள்ளப்பட்டு விடுவார்கள் அப்படிங்கறதான் பயம். ஓகே. இன்னும் அந்த பழைய இதெல்லாம் திரும்பி வரப்போறது, இன்னும் செத்து போனவங்கள நம்ம கொண்டு வர போறது இல்ல. அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து காம்பன்சேஷன் அதெல்லாம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணலன்னா தட் ஹேஸ் டு பி டெஃபினெட்லி டேக்கன் கேர் ஆஃப். ஆனா அதே சமயத்துல எல்லா போலீஸ் அபிஷியல்ஸும் நீங்க வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டை பாரு, அவங்களுடைய ஏதோ அவங்கள பணம் எல்லாம் லஞ்சம் கிட்டத்தட்ட வாங்கிட்டு இருக்காங்க, அதை வச்சுட்டு தான் பண்ணிருக்காங்கிற மாதிரி ஒரு ஒன் மோர் ஆப்சர்வேஷன். இட் இஸ் வெரி 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 ஹைலி டிஸ்டர்பிங். ஓகே சார், ஹைலி டிஸ்டர்பிங். சரி. ஆகவே இதெல்லாம் நீங்க எல்லாம் பார்க்கும் பொழுது கோர்ட் இப்படி எல்லாம் பேசலாமா? In my opinion, it appears to be judicial activism and judicial overreach. Okay. It is as simple as that. Okay, sir. இதான் சார் நான் சொல்ல வரேன். Okay.